ராசிபுரம் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவி 12 மணி நேரத்தில் மீட்கப்பட்டுள்ளார். கடத்திச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை ஒசூரில் வைத்து காவல்துறையினர் தட்டி தூக்கியுள்ளனர். நடந்தது என்ன பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவரது 20 வயது மகள் ஏகே சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி பேருந்தில் சென்று வரும் இவர் கடந்த 31ஆம் தேதி மாலை கல்லூரிக்கு சென்றுவிட்டு பேருந்தில் இருந்து இறங்கி தோழியுடன் வீட்டை நோக்கி நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது மாரியம்மன் கோவில் அருகே காரில் மறைந்திருந்த ஒரு கும்பல் மாணவியை அவரோடு நடந்து சென்ற தோழியையும் காரில் இழுத்து உள்ளே போட்டு சிறிது தூரம் சென்ற நிலையில் மாணவியை மட்டும் காரில் ஏற்றிக்கொண்டு தோழியை கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து தோழி கொடுத்த தகவலின் பேரில் மாணவியின் பெற்றோர் பேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்ற காவல்துறையினர் தொடர் விசாரணையில் மாணவியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த மனைவியை இழந்த தமிழ்பாண்டியன் என்பவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டதும் பெண் கேட்டு மறுத்த நிலையில் அவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவர்களது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தமிழ்பாண்டியனை தேடிச் சென்றபோது அவர் ஊரில் இல்லாதது தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரது செல்போன் சிக்னலை ஃபாலோ செய்ய தொடங்கியுள்ளனர். அவர்கள் ஒரு காரில் பெங்களூரு நோக்கி செல்வது தெரியவந்துள்ளது. காரை பின்தொடர்ந்த காவல்துறையினர் ஒசூரில் வைத்து காரை மடக்கி பிடித்த போது காரில் ஓட்டுநர் மட்டும் இருந்துள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெங்களூரில் இருந்த நண்பர்கள் உதவியுடன் மாணவியை ஒசூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விடுதிக்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த தமிழ்பாண்டியன், அவரது நண்பர்கள் தமிழ்ச்செல்வன், கார்த்திக், ரமேஷ், மாயக்கண்ணன், பூவரசன் ஆகிய 6 பேரையும் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது கட்டாய திருமணம் செய்தல், இளம் பெண்ணை கடத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.